மத மோதலை தூண்டும் வகையில் பேசிய புகாரில் விசாரணைக்கு ஆஜராக சென்னை சைபர் கிரைம் போலீசார் மதுரை ஆதீனத்திற்கு சம்மன் அனுப்பியுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் உள்ளார். கதிரவன், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மதுரை ஆதீனம் மீது ஏற்கனவே சென்னை கிழக்கு மன்ற சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். 4 பிரிவின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், சமூகத்துக்கிடையே பகைமையை உருவாக்கும் வகையில் செயல்படுதல், பொது தீமைக்கு வழிவகுக்கும் அறிக்கைகள் அல்லது தவறான தகவலை பரப்புதல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குறிப்பா சென்னை நோக்கி வரும்போது அவர் ஒரு வாகனம் தனது வாகனத்தில் வேண்டும் என்று விபத்தை ஏற்படுத்தி தன்னை கொலை செய்ய முயன்றதாகவும், அது தொடர்பாக இரு மதத்திற்கு இடையே கலவரம் ஏற்படுத்தும் வகையில பேசியதாக மதுரை ஆதீனம் மீது புகார் ஒன்று அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 17ஆம் தேதி ராஜேந்திரன் என்பவர் சென்னை காவல்துறை ஆணையரிடம் இந்த புகாரை அளித்ததாகவும் அதன் அடிப்படையில் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மே 2ஆம் தேதி அன்று காலை சுமார் 9:40 மணி அளவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அஜித் நகர அணுகுசாலை அருகே அவர் மதுரை ஆதீனம் பயணித்த கார் சென்று கொண்டிருந்த போது அவர் கார் மீது மற்றொரு கார் மோதியதாகவும், அதனைத் தொடர்ந்து மறுநாள் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டில் அவர் பேசுகையில் என்னை கொலை செய்ய சதி செய்து விட்டார்கள், இதில் பாகிஸ்தான் ஈடுபாடு இருக்கலாம், தருமபுரி ஆதீனத்தின் ஆசியால் நான் காப்பாற்றப்பட்டுள்ளேன் என்ற வகையில் அவர் பேசியதாகவும், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் என்னை காப்பாற்றினால் ஒரு நல்ல காரியத்தை இப்போது இங்கு எங்கும் பேச முடியதை எனவும் அவர் அதில் குறிப்பிட்டிருந்தால், அது மட்டும் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்புல விபத்து ஏற்படுத்தியவர்கள் உள்ளா அணிந்தவர்கள் தாடி வைத்திருந்தார்கள், காரில் நம்பர் பிளேட் இல்லை, ரொம்ப தூரம் துரத்தி பேரிகேடை உடைத்து எங்கள் கார் மீது மோதினார்கள், நேர்மையானவர்களாக இருந்திருந்தால் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருப்பார்கள், ஆனால் மோதிவிட்டு தப்பி ஓடிவிட்டார்கள் என மத ரீதியான அடையாளங்களை சொல்லி தன்னை கொலை முயற்சி நடைபெற்றதாகவும் பேட்டி அளித்திருந்தார். இதனையடுத்து பல்வேறு இடங்கள்ல புகார்கள் அளிக்கப்பட்டது. அதாவது அவரது கார் ஓட்டுநர் மீது புகார்கள் அளிக்கப்பட்டு வழக்கில் பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் இந்த காணொலியை பார்த்துவிட்டு காவல் ஆணையர் அலுவலகத்தில் ராஜேந்திரன் என்பவர் புகார் அளித்ததாகவும், இரு மதத்தினர் மீது சமூக ரீதியான மோதலை உருவாக்கும் வகையில அவர் பேசியிருப்பதாகவும், பின்னர் காவல்துறையினர் வெளியிட்ட சிசிடிவி காட்சியில ஆதீனத்தின் கார் தான் வேகமாக சென்று இந்த விபத்துக்கு காரணமாக அமைந்ததும் லேசான வகையில உரசி சென்றதாகவும் தெளிவாக தெரிந்ததாகவும் காவல்துறை அந்த வீடியோ காட்சிகளையும் வெளியிட்டதாகவும் அவர் புகாரில் குறிப்பிட்டிருந்தால் அடிப்படையில் தான் இந்த 4 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. தற்போது மதுரை ஆதீனத்துக்கு 2வது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டதாகவும், ஏற்கனவே 30ஆம் தேதி அன்று ஆஜராக சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை என்றும், தற்போது 2வது முறையாக சம்மன் அனுப்பி வருகின்ற 5ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் தரப்புல சம்மனானது வழங்கப்பட்டிருப்பதாகவும், அதிலும் ஆஜராகாத பட்சத்தில் 3வது முறையாக சம்மன் அனுப்பப்பட வேண்டும், அதன் பிறகாக சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 29ஆம் தேதி சம்மன் அனுப்பி அவரை 30ஆம் தேதி ஆஜராக கூறியதாகவும், ஆனால் அவர் நேரில் ஆஜராகாத நிலையில தற்போது மீண்டும் அவருக்கு வருகின்ற 5ஆம் தேதி அன்று ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், அவர் ஆஜராகாத பட்சத்தில் 3வது முறையாக சம்மன் வழங்கப்பட்டு பின்னர் அவர் அதிலும் ஆஜராகாத நிலையில அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.